மறுபடியும் கனமழை, மிக கனமழைன்னு வெளுத்து வாங்க போகுது. தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவும் காத்திருக்கிறது. வெயிலுடைய தாக்கம் எல்லாமே சீக்கிரத்தில் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்ல தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவு காத்திருக்கு. அதுல குறிப்பா வட தமிழகத்துல நிறைய பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக மோசமா இருக்க போகுது. அதனால வெயிலை பார்த்து தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக காத்திருக்கிறது. ஒன்று இரவு நேரங்கள், அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்களிலும் இந்த கனமழையானது வெளுத்து வாங்கும். சில மாவட்டங்களில் அதிகாலை நேரங்கள் கூட கனமழை ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜூன் 9ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி முதல் பல பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. அதனால கிட்டத்தட்ட 15 முதல் 20 மாவட்டத்திற்கு மேலாக மழை பொழிவு அதிகமாக இருக்கும். மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு இந்த 3 நேரங்களிலும் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும். வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இனி வரும் நாட்களில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவானது. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் கூட நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது சில இடத்துல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிக மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த தேதிகள் முதல் மழை தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு பலர் கேட்டிருந்தீங்க. ஜூன் 9ஆம் தேதி முதல் இந்த மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக ஆரம்பிக்கும். பல பகுதிகள், அதாவது நாளை முதலாக இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படின்னா ஜூன் 15 வரைக்கும் இந்த மழை பொழிவு நீடிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 9 தொடங்கி ஜூன் 15 வரைக்கும் விடாமல் தினந்தோறும் மழை பொழிவுங்கிறது பல்வேறு பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதற்கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மிதமானது முதல் கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது. அப்புறம் இன்னும் நாட்கள் போக போக கனமழையினுடைய தீவிரம் வெளுத்து வாங்கிடும். ஆகவே தயவு செய்து வட தமிழக கடலோர மக்கள், உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை உண்டு. சென்னை உட்பட பல பகுதிகளுக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை. மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். அதே போல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த பகுதிகள் முழுவதுமாக மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வேலூர் மாவட்டத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பகுதிகள் முழுவதுமாக, வேலூர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மோசமாக தான் இருக்குது. சீக்கிரமாகவே இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இந்த ஜூன் 9லேருந்து 15 வரைக்கும் செம்ம மழை காத்திருக்கு. கனமழை கொட்டி தீர்க்கும். சில இடத்துல சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிலும் குறிப்பாக மாலை நேரங்கள், பகலில் செம்ம வெயில் இருக்கும். அதே மாதிரி மாலை நேரங்களில் சூறாவளி காற்றும் வீசும், மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் மழை பதிவாச்சுன்னு சொல்ல தான் போகிறீங்க. ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வானிலை தமிழ்நாட்டில் மறுபடியும் மாறப்போகுது. இதில் என்னென்னா, போன வாட்டி நமக்கு மே மாத இறுதியில் மழை வந்தப்போ வெறும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் நிறைய மழை பதிவாகிட்டு போயிடுச்சு. மற்ற மாவட்டத்தில் கொஞ்சம் தான் மழை வந்தது. ஆனால் இந்த முறை பல்வேறு பகுதிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80% வரைக்கும் மழை பெய்ய போகுது. இப்போ அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்கும். 20% பகுதிகள் மட்டும் மழை இல்லாமல் போகும். அதனால் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுமே இதில் அடங்குகிறது. குறைஞ்சது ஒரு மிதமான மழையாவது நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம். மிதமான மழைங்கிறது பல்வேறு மாவட்டங்கள் இருக்கும். கனமழைங்கிறது ஒரு சில மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகிறோம். ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்குது. அதனால் சென்னை தொடங்கி அதே போல்
உள் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள் சென்னை முதல் கடலூர் வரை, அப்புறம் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் பல பகுதிகளில் உள் மாவட்டங்களிலும் சரி, கடலோர மாவட்டங்களும் சரி, தொடர்ச்சியாக இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் நிறைய இடத்துல மிதமான மழை எல்லாமே வரதான் போகுது. எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு டெல்டாவில் மிதமான மழை, மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவு டெல்டா மாவட்டத்தில் இருக்கும். தென் மாவட்டத்தில் பகுதியாக இருக்கும். தென் மாவட்டத்தில் மதுரையில் ஆரம்பித்து அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் முழுவதுமாக கனமழை இருக்காது. கண்டிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாமல் ஆங்காங்கே பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை வந்திருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மாவட்டம் முழுவதுமாக கனமழை எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக ஒதுக்கியே நமக்கு மிதமான மழையானது இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு. அதனால இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இன்னும் 4 மாதங்கள், இந்த மாதத்தை சேர்த்து இன்னும் ஒரு 4 மாதங்கள் நமக்கு காத்திருக்கிறது. அதனால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரமானது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம். ஆகவே அடுத்து வரக்கூடிய ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்திலும் அதிக அளவில் மழை காத்திருக்கு. ஆகவே தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இப்போதைக்கு விட்டு விட்டு கனமழை கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஜூன் 11, 12க்கு மேலே அதி கனமழை மற்றும் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் மறுபடியும் ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க தான் போகிறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஏற்கனவே 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு நீலகிரியில பதிவானதை பார்த்தோம். சில பகுதிகளில் 70 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர்னு மழை பதிவாச்சு. இது எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மறுபடியும் கனம் முதல் மிக கனமழையானது மேற்கு தொடர்ச்சியில் கண்டிப்பாக வரதான் போகுது. அதில் குறிப்பாக ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சியில் மழை தீவிரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக நம்ம நீலகிரி, கோயம்புத்தூர் அதிகமாக பாதிக்கப்படும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை மட்டும் எதிர்பாருங்க. வரும் நாட்களில் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மீண்டும் மிக கனமழை தீவிரமாக போகுது. சில நேரங்களில் அதி கனமழை கூட பதிவாகும். கேரளா, கர்நாடகாவில் இப்போ அடுத்த வாரத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களிலும் மறுபடியும் மிக மிக மோசமான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தான் போகுது. ரெடியா இருங்க. தற்போதைய நிலவரப்படி புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது வந்தால் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது எதுவும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லாத ஒரு காணப்படுகிறது. வரும் நாட்களில் புயல் சின்னம் மற்றும் புயல் ஆபத்துகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். தற்போதைய நிலவரப்படி மழை மட்டும் அதிகமாக எதிர்பாருங்க. ஆனால் பயங்கரமான தரைக்காற்று மற்றும் சூறாவளி காற்று மாலை நேரங்களில் வீசக்கூடும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.